ஹalleluya, praise the Lord. மீண்டும் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நாளிலே தேவன் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். மனம் கலங்காதிருங்கள். உங்கள் உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். வேலை சோர்ந்த நிலைமை இருக்கலாம், ஏன் என்ற கேள்விகள் காணப்படலாம். அநேக பற்றாக்குறை நிமித்தம் எல்லாமே இன்றைக்கு முடிந்ததோ என்றெல்லாம் யோசிக்கலாம். சில காலங்கள் வியாதி படுக்கை மாறாமல் இருக்கலாம். சில காரியங்கள் ஜெயமில்லாமல் இருக்கலாம். சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். காத்திருந்தவைகள், விண்ணப்பம் பண்ணினவைகள் இதுவரைக்கும் தாமதமாக இருக்கலாம். இப்பொழுது தேவன் சொல்லுகிறார், உங்கள் மேல் இந்த காலை வேளையில் ஒரு மனதுருக்கம் வருகிறது. தேவ பிரசன்னத்தை நான் உங்களுக்குள் கர்த்தர் கொண்டு வருகிறதை ஆவிலே நான் உணர்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளுக்குள் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிரம்பி கொண்டிருக்கிறது. மனம் கலங்காதிருங்கள், சோர்ந்து விடாதிருங்கள். இப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. ஹalleluya, ஹalleluya. சித்தத்தின்படி செய்கிற கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். பரலோகத்தில் உமது சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் உமது சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லி இயேசு பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மன்றாட்டை, ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் இல்லாததில் எல்லாம் பிரச்சனை வரும், போராட்டம் வரும், யுத்தம் வரும், அநேக தடை வரும், தாமதம் வரும். ஆனால் தேவ சித்தம் காணப்படும் பொழுது அதிலே ஒரு தெய்வீக சமாதானம் வரும், ஒரு மாற்றத்தின் வழி உண்டாக்கும். ஆகவே தான் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அவருடைய சித்தம் உண்டு. ஹalleluya. குஷ்டரோகி கர்த்தரை பார்த்த உடனே, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே கூடும் என்று மிகுந்த விசுவாசத்தின் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு நம்ம சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம். பல காலங்கள் பிரச்சனையா இருக்கலாம். பல சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கலாம். யாருமே நமக்கு உதவி இல்லாமல் இருக்கலாம். அந்த குஷ்டரோகி ஊருக்கு புறம்பாக்கப்பட்டவனாக இருந்தான். தன்னை சுற்றியிருந்த ஜனங்கள், சமுதாயம், சொந்த குடும்பத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தான். இன்றைக்கு கூட நீங்கள் ஏதோ ஒரு நிலைமையில புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். என்னோடு யாரும் இல்லையே என்ற ஏக்கம் இருக்கலாம். ஒருவேளை எங்கோ ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கலாம், எங்கோ ஒரு சூழ்நிலையில் கட்டப்பட்டிருக்கலாம். கலங்காதிருங்கள். உங்களை பிடித்திருக்கிற அத்தனை சூழ்நிலையிலிருந்தும் உங்களை விடுவிப்பதற்கு தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது ஒரு விசுவாச ஜெபம், ஒரு கண்ணீரான ஒரு ஜெபம், ஒரு நம்பிக்கையான ஒரு ஜெபம். அவன் பாருங்கள், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே கூடும் என்று சொல்லுகிறான். நீங்களும் ஆண்டவரை நோக்கி இப்பொழுது சொல்லுங்கள், உம்மாலே கூடும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்ய, என் வீட்டை ஆசீர்வதிக்க, என் சம்பாத்தியத்திலே என் வாழ்க்கையை உயர்த்த, என் விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்த, என்னுடைய ஊழியத்தை, ஜெப வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, எனக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் கொடுக்க, என் கடன் பிரச்சனை தீர, இதுவரைக்கும் போராடி வருகிற பிசாசின் கிரியைகளிலிருந்து என்னை விடுவிக்க உம்மாலே கூடும். ஹalleluya. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். அவன் ஏறெடுத்த ஜெபத்தை பாருங்கள். அந்த ஜெபத்துக்கு தேவன் தமது கரத்தை நீட்டுகிறார், அவனை தொடுகிறார். ஆமென். தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிற காலம் இது. விசுவாசியுங்கள், கர்த்தருடைய வல்லமை ஒருவருக்கும் தூரம் அல்ல. நீங்கள் இந்த வேளையில ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அவர் உங்களை தொடுவார். மனம் திரும்பாத, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை தொடுவார். கட்டுகளில் இருந்தால் தொடுவார், விடுவிப்பார். வியாதிகள் இருந்தால் தொடுவார், காரியங்களை மாற்றி அமைக்க தொடுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நல்ல வேளையில சித்தத்தை அறிந்தவர்களாய் உம்மை நோக்கி ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிற அத்தனை பெரிய ஆசீர்வதியும். மனம் உடைந்திருக்கிற, மனம் கலங்கியிருக்கிற, நம்பிக்கை இழந்திருக்கிற, ஏனென்ற கேள்வியோடு இருக்கிற அத்தனை பேரையும் தொடுவீராக. குடும்ப வாழ்க்கையில, கணவன் மனைவி உறவிலே, ஆண்டவரே, இவருடைய வேலை ஸ்தலத்தில், வியாபாரத்தில் இருக்கிற யுத்தங்கள், போராட்டங்கள், வியாதி படுக்கைகள், கடன் பிரச்சனைகள், பல விதங்களிலே ஆண்டவரே உடைந்து சோர்ந்து போய், ஆண்டவரே, தூரமாக்கப்பட்ட சூழ்நிலையிலே கலங்கி
இருக்கிற நிலை, அற்பமாக எண்ணப்பட்டு ஒதுங்கி இருக்கிற, காயப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபம் இன்றைக்கு நம்பிக்கையாய் மாறட்டும், விசுவாசமாய் மாறட்டும், உம்மாலே கூடும் என்று சொல்லட்டும். இந்த வேளையில கர்த்தர் கரத்தை நீட்டுவீராக, தொடுவீராக. இந்த காலை வேளையில் வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பலவீனம் மாறட்டும், அத்தனை வியாதியின் சூழ்நிலை மாறட்டும், அத்தனை பிசாசுள்ள திட்டங்கள் மாறட்டும் அப்பா. ஏதோ ஒரு பாவ தோஷங்கள் விலகட்டும், பாவத்தின் கட்டுகள் விலகட்டும், பிசாசின் கட்டுகள் விலகட்டும், வியாதியின் கட்டுகள் விலகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சித்தத்தை அறிந்து ஒப்பு கொடுக்கட்டும். உம்முடைய சித்தத்துக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையும் குடும்பமும் ஒப்பு கொடுக்கப்படட்டும். உமக்கு சித்தம் உண்டு என்று அறிந்து தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கட்டும். நீர் இப்பொழுது தொடுகிறீர், அற்புதம் செய்கிறீர். பிதாவின் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் செய்யப்படுவதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. தேவ சித்தம் உங்களுக்கு உண்டு. நிச்சயம் ஆசீர்வதிப்பார்.